நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது. உங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். அதிலே ஒன்று கூட்டணி அமையவில்லை என்று ஒன்று. கூட்டணி என்பது அவ்வப்போது வரும் போகும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொள்கை என்பது நிலையானது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டார்கள். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2016ஆம் ஆண்டு எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் தன்னந்தனியாக 234 தொகுதியிலும் இரட்டை சின்னத்திலே போட்டியிட்டு ஆட்சி அமைத்த வரலாறு அதிமுக கட்சிக்கு மட்டும்தான் உண்டு. நம்முடைய பலம் நமக்கு தெரியவில்லை. நம்முடைய பலம் வலிமையானது. எந்த கட்சிக்கும் இல்லாத தொண்டர்கள் நிறைந்த ஒரே கட்சி அதிமுக கட்சி மட்டும்தான்.